Hi students, welcome to Idindigal IAS Academy. So, விடுபல நினைக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So, நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட்டா வந்த நோட்டிஃபிகேஷன்ல குறிப்பா டிப்ளமோ ட்ரிபிள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க இங்கிலீஷ்லயும் எழுதிக்கலாம், தமிழ்லயும் எழுதிக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல அதாவது இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஆனா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு டிப்ளமோ ட்ரிபிள் எக்ஸாம்ல தமிழ்ல கேள்விகள் இருந்தது. நம்ம ப்ரீவியஸ் क्वेश्चंस எடுத்து பார்த்தோம், அது முன்னாடியே பார்த்திருந்தோம் அப்படிங்கிற விதத்துல அப்ப ஏஇ ட்ரிபிள் தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப டிப்ளமோ ட்ரிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நடத்துற எக்ஸாம்ல அவங்க தமிழ்ல கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா வரப்போற எக்ஸாம்ல சரிங்களா டிப்ளமோ ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்ல கேள்விகள் இருக்கு. சோ என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வித்தின் சம் டேஸ்க்குள்ள நம்ம எதா இருந்தாலும் ரெடி பண்ணிடுவோம் சரிங்களா. சோ அந்த விதத்துல நம்ம டிப்ளமோ ட்ரிபிளுக்கான தமிழ் மெட்டீரியல் ரெடியா வச்சிருக்கோம். ஓகே, சோ ட்ரிபிள் அந்த டிப்ளமோ ட்ரிபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன விஷயங்கள் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்ளமோ ட்ரிபிளுக்கான இங்கிலீஷ் மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு, டிப்ளமோ ட்ரிபிளுக்கான தமிழ் மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு, டிப்ளமோ ட்ரிபிளுக்கான கொஸ்டின் பேங்க் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ஆனா அந்த கொஸ்டின் பேங்க் இங்கிலீஷ்ல இருக்கு. புரியுதா? அதாவது தியரி வைஸ் நம்ம A to Z கவர் ஆகிற மாதிரி தான் மெட்டீரியல் போட்டிருக்கோம். அது தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு டிப்ளமோ ட்ரிபிளுக்கு. இப்ப டிப்ளமோ ட்ரிபிளுக்கு கொஸ்டின் பேங்கும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு, அது இங்கிலீஷ்ல மட்டும் அவைலபிளா இருக்கு. சோ இந்த மூணுமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. என்ன விஷயம்னா இந்த மூணுமே நீங்க பிடிஎஃப்-ஆவும் பை பண்ணிக்கலாம், கொரியர் புக்காவும் பை பண்ணிக்கலாம். நீங்க புக் அப்படின்னா நம்ம கொரியர் அனுப்பிடுவோம் சரிங்களா. சோ பிடிஎஃப்னா ஃபீஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், புக்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிண்ட் காஸ்ட் ஏற்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் சரிங்களா. சோ என்கிட்ட அமௌண்ட் கம்மியா இருக்கு சார் அப்படின்னா நீங்க பிடிஎஃப் வாங்கிக்கலாம். பிடிஎஃப்கான அமௌண்ட் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம் சரிங்களா. தமிழ்நாட்டுல யாருமே வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். சோ புக்கா உங்களுக்கு வேணும்னா அந்த பிரிண்ட் காஸ்ட் மட்டும் தான் வரும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, சோ வேணும்னு நினைக்கிறவங்க 7708197281 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ டிப்ளமோ ட்ரிபிளுக்கான கிளாஸஸும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு, டெஸ்ட் பேட்சும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு, பக்காவா எல்லாமே ரெடியா இருக்கு. எல்லாத்துக்குமே ஃபீஸ் கம்மியா தான் வச்சிருக்கோம். சோ கொஸ்டின் பேங்க் மட்டும், மெட்டீரியல் மட்டும், கிளாஸ் மட்டும், டெஸ்ட் மட்டும், இல்ல மொத்த கோர்ஸ் இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் நீங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ டிப்ளமோ ட்ரிபிளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, வேகன்சிஸும் நிறைய தான் இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் டெஸ்டர் போஸ்ட் மட்டும் இல்ல, அந்த டெக்னீஷியன் அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு சில போஸ்ட், அந்த எலக்ட்ரீஷியன் ஆகட்டும், ஆபரேஷன் ஆகட்டும், இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் டிப்ளமோ ட்ரிபிள் எலிஜிபிள், பிஏ ட்ரிபிள் எலிஜிபிள் தான். ஓகே, சோ ஒரு இதுல மட்டும் ஏதோ அந்த சி சர்டிபிகேட் கேட்கறாங்க சரிங்களா. மற்றபடி டிப்ளமோ பி எல்லாருமே எழுதலாம். சோ டிப்ளமோக்கு தான் எக்ஸாம், ஆனா டிப்ளமோ ட்ரிபிள் எலிஜிபிள் தான், பிஇ ட்ரிபிள் எலிஜிபிள் தான். ஓகே, சோ வந்திருக்க ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஆகஸ்ட் 13 அன்னைக்கு வந்து நோட்டிபிகேஷன். ஓகே, நவம்பர் மாசம் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, நல்லா படிங்க, கண்டிப்பா நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். உங்களை எக்ஸாம்ல கிளியர் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம அகாடமி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.